முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் மீது நாளை நடைபெறவிருந்த குற்றச்சாட்டு பதிவு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்த வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட மீதான நாளை நடைபெறவிருக்கும் குற்றச்சாட்டு பதிவை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் சுமார் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், அந்த கட்சியைச் சேர்ந்த SR சேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் நயனார் நாகேந்திரன், கேசவ விநாயகம், சேகர் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றச்சாட்டப்பட்ட அனைவருக்கும் அதன் நகலும் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவர் மீதும் குற்றச்சாட்டுகள் நாளை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட இருந்தது. இந்த நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரியும் நீதிமன்ற விசாரணைக்கு தடை கோரியும் சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் சிபிசிஐடி காவல்துறை இயந்திரத்தனமாக இறுதி அறிக்கை உள்ளதாகவும் போதுமான எந்த ஆதாரங்களும் இல்லாமல் தனக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு அளிக்க தான் பணம் கொண்டு செல்லப்பட்டது என்ற சட்டப்பூர்வ ஆதாரங்களை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவே இல்லை என வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அந்த மனுவில் இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகி மனுதாரர் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடிய எந்த போதுமான ஆதாரங்களும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை, முறையான ஆதாரங்கள் இல்லாமல் மனுதாரருக்கு எதிராக தாக்கல் செய்த இந்த இறுதி அறிக்கையினை ரத்து செய்ய வேண்டும், நாளை குற்றச்சாட்டு பதிவு நடைபெற உள்ளதால் வழக்கு விசாரணை முடியும் வரை அதனை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநில குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் மனுவுக்கு விரிவான பதில் அளிப்பதாகவும் அதற்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனை அடுத்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி லட்சுமி நாராயணன் பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவும் பிறப்பித்துள்ளார். அத்துடன் அதுவரை குற்றச்சாட்டுகள் பதிவுகளை மேற்கொள்ள கூடாது என நிறுத்தி வைத்து விசாரணையை நீதிமன்றத்திற்கு ஒத்திவைத்துள்ளார் நீதிபதி பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.